கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மார்க்கு 4 அதிகாரம் 38 கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு புயல் காற்றின் மத்தியிலும் உறங்குவது என்பதே. ஆண்டவர் இயேசு ஓரிடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு போவதற்காக தம்முடைய சீசர்களுடன் படகில் ஏறினார். படகில் இயேசு நித்திரையாயிருந்தார். நடுக்கடலில் படகு போய்க் கொண்டிருக்கும் போது புயல் காற்று உண்டானது. படகு மூழ்கும்படியான சூழ்நிலையில் சீசர்கள் பயந்து போனார்கள். ஆனால் இயேசுவோ நித்திரையாயிருந்தார். சீசர்கள் பயப்படுகிறார்கள், இயேசுவோ நித்திரையாயிருந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. படகு அமிழ்ந்து போகும் என்பதையும் சீசர்கள் பயப்படுகிறார்கள் என்பதையும் அவர் முன்னமாகவே அறிந்திருந்தார். ஆனாலும் அவரோ படகில் நித்திரையாயிருந்தார். பிரியமானவர்களே, நாம் ஒன்றை இங்கே அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலைகள் இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கை படகே மூழ்கும்படியான சூழ்நிலை இருந்தாலும், அவைகளை கட்டுப்படுத்தவும் அமர்த்தி போடவும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவால் முடியும். அவருடைய வல்லமை, அதிகாரம் இவைகளுக்கு முன்பாக எதுவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட பயங்கரமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவைகள் எல்லாம் அடிபணிந்தே ஆக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில சூழ்நிலைகளை பார்த்ததும் சமாதானம் இல்லாமல் தூக்கத்தை தொலைத்து விடுகிறோம், சமாதானம் இல்லாமல் உறங்காமல் போய்விடுகிறோம். இயேசுவோ நம்முடன் கூட இருக்கிறார் என்பதை நாம் மனதார விசுவாசிக்க வேண்டும். அப்போதுதான் எந்த கவலையும் இல்லாமல் நம்முடைய பயணமானது முன்னோக்கி செல்கிறதாயிருக்கும். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, புயல் காற்றின் நடுவிலும் எங்களுக்கு சமாதானத்தை தருவீராக. உம்முடைய சர்வ வல்லமைக்கு, அதிகாரத்திற்கு முன்பதாக எதுவாக இருந்தாலும் உமக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பயமும் கவலையும் இல்லாமல் எப்போதும் விசுவாசமுள்ளவர்களாக இருக்க கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.